நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளிலும் ஓசியா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லி இருக்கிற வாக்கியங்களை நினைவில் கொள்ள இருக்கின்றோம். தேவன் இஸ்ராயேல் மக்களை பார்த்து தேவனிடமாய் திரும்பு என்றும் உன் தேவனை மட்டுமே நீ நம்பிக்கொண்டிரு என்றும் கட்டளையிடுகின்றார். கர்த்தராகி அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. சமீபகால கணினி மக்கள் தேவன் ஒருவர் இருக்கின்றார் என்று நம்புவதில்லை. அதற்காக நேரங்களை செலவழிப்பதும் இல்லை. சிலர் தெய்வங்கள் பல என்றும் அந்தந்த காரியங்களுக்கு அந்தந்த தேவர்களை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கேற்ற காரியங்களை செய்ய துணிகின்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கின்றார். அவர் மனிதனோடு வாசம் செய்ய விரும்புகின்றார். அந்த தேவனை இஸ்ராயேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அவரை குறித்து இந்த ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லுகிறார். அவர் தமது ஜனங்களை பார்த்து தேவனிடம் திரும்பும்படியாக கூறுகின்றார். பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது, சாத்தானுக்கு நேராக வழிநடத்துகிறது, முடிவில் நரக வாழ்வுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு திரும்பி வருதல் என்பது தேவனை விட்டு தூரம் போனதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் தேவனிடமாய் திரும்பி வருவது ஆகும். திரும்பி வந்த பின் திரும்ப விழாதபடிக்கு 3 காரியங்களை செய்ய வேண்டும். தேவனுடைய தயவை கை கொள்ள வேண்டும். தயவு என்பது மேர்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்திலே நாம் இப்படி வாசிக்கின்றோம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இப்பொழுது நீ அசட்டை பண்ண வேண்டாம். இந்த தேவனுடைய தயவு எப்பொழுதும் உன்னை மீட்க ஆயத்தமாயிருக்கிறது, உன்னை நேர்படுத்த ஆயத்தமாயிருக்கிறது, உன்னை நல்வழிப்படுத்த ஆயத்தமாயிருக்கு, மனம் திரும்ப ஆயத்தமாயிருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவருடைய தயவு அவருடைய கோபமாய் மாறாதபடிக்கு எச்சரிக்கையாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், நியாயத்தை கைக்கொள். நியாயம், நீதி என்பது தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு உண்டாவது ஆகும். இங்கே நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகின்றது, பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பிரியம் என்பது ஆகும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆமோஸ் தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது என்று சொல்லுகிறார். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவருடைய நியாயத்தை கைக்கொள். அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை பணிக்கின்றாரோ அதை நீ செய்வதற்கு ஆயத்தமாக என்பதாகும். 3ஆவதாக, உன் தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு என்பது ஆகும்.
தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எந்த ஒரு காரியத்து நிமித்தமும், உலகத்தின் எந்த ஒரு விஷயங்களின் நிமித்தமும் விட்டு விடாதே. தேவன் மேல் நீ அதிக நம்பிக்கை வைத்திரு. சங்கீதம் 27:14 என்ன சொல்லுகிறது என்று பார். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அதே சங்கீதத்திலே 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் அடையாதே என்று சொல்லுகிறது. சங்கீதம் 123:2 நான் வாசிக்கும் போது, சங்கீதம் 123:2, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இடைவிடாமல் தேவனை நோக்கி கொண்டிரு, தேவனை நம்பிக்கொண்டிரு, தேவனை பார்த்து கொண்டிரு, தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிரு. அவரிடத்திலிருந்து உனக்கு நன்மைகளும் பாக்கியமும் தெய்வீக சுகமும் பலனும் உண்டாவது வரையிலும் அவரையே நீ பார்த்து கொண்டிரு. நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனையே நம்பிக்கொண்டிருங்கள். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற தயவை இழந்து விடாதீர்கள். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நியாயத்தை விட்டு விடாதீர்கள். அவரை நம்பும் நம்பிக்கையையும் விட்டு விடாதீர்கள். ஜபத்திலே ஆண்டவரை நோக்கி ஏறிட்டு பார்ப்பதிலே உறுதியாயிருந்து இவைகளை கடைபிடிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் ஆண்டவரே நம்பிக்கொண்டிருக்கும்படியாய் எங்களுக்கு இந்த காலை வேளையில போதிப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்விதமான நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாகவே உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.